வணக்கம் மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் இந்த ஒரு நாளில் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கும். குடும்பம் தான் உங்களுடைய உலகம்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாம இத்தனை நாளாய் மூடி மறைக்கப்பட்ட ஒரு கசப்பான உண்மை, அதுவும் ஒரு ரகசியம் மிக விரைவில் உங்களுடைய முன்னாடி வந்து உடைய போகுது. ஆனால் அது உங்களுடைய காதுகளுக்கு கேட்டால் என்ன ஆகும் என்று நிச்சயமாகவே தெரியாது. ஆனால் இதுவரை உங்களிடம் மட்டும் சொல்லாமல் உங்களுடைய குடும்பம் அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக மூடி மறைத்து வைத்து விட்டது. அது உங்களுடைய காதுகளுக்கு கேட்டவுடன் மிகப்பெரிய அது ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய குடும்பத்திற்குள் நிச்சயமாக உருவாக்கும். அந்த உண்மை வெளிவரும் பொழுது உங்களுடைய தலையானது சுத்தி போய்விடும். குடும்பத்துல ஒரு பெரிய புயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீசவும் தொடங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு சம்பவங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக வெளிப்பட தொடங்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவசரப்பட்டு கத்தவோ சண்டை போடவோ நிச்சயமாக கூடாது. அப்படி நீங்கள் அவசரப்பட்டு கத்தி சண்டை போட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்குமே தவிர அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தீர்வு என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கவே கொடுக்காது. கோபப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், அசாத்தியமான அமைதியோடும் நிதானத்தோடும் அந்த பிரச்சனையை நீங்கள் கையாண்டால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தின் நிம்மதியை உங்களால காப்பாற்ற முடியும். அந்த அந்த ஒரு ரகசியம் என்னவென்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்கிய ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகள் வேறு யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பது, குழந்தைகளினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் செய்த ஒரு தவறை வெளியில் வைத்து வெளியில் உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிந்தால் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடமோ என்று மறைத்து வைத்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய காதுகளுக்கு தெரிய வரும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். அதனையும் பார்த்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், இனிமேலாவது குடும்பத்தில் எது நடந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி இனிமேல் வேலை இடத்திலும் ஒரு எச்சரிக்கை என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள மிகவும் அவசியமான ஒரு ஒன்றாகவே இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, வேலை என்பது உங்களுக்கு வெறும் வருமானத்திற்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது. உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கு. உங்களுடைய உழைப்பை காட்டும் இடம். அதனால தான் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களை ஆழமாகவே இன்னும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த வேலையை மற்றவர்கள் தங்களுடையதாகவே காட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் சிந்திய இரத்தமும் நீங்கள் சிந்திய கண்ணீரும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனால் நீங்கள் எவ்வளவோ கடினமாக உழைத்திருப்பீர்கள், இரவும் பகலும் பார்க்காமல். ஆனால் அதனை நான் தான் செய்தேன் என்று நல்ல பெயர் வாங்கி கொண்டு சில ஜால்ராக்கள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் நிச்சயமாக இருப்பத்தான் செய்வார்கள். அவர்களை பார்த்ததுமே உங்களுடைய மனதிற்குள் ஒரு கோபங்கள் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், மனசாட்சி என்பது இவர்களுக்கு இருக்கவே இருக்காதா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களை இந்த மாதிரி பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் அமைதியாகவே இருந்ததால் சிலர் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். உங்களுடைய திறமை தெரிந்தும் சிலர் அதை வெளியில் சொல்லாமல் உங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இவனை வெளியில் சொன்னி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, செல்வாக்கு மிக்கவனை நம்ம அங்கீகாரங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போட்டுவிட்டால் அவன் நமக்கு ஏதேனும் பணத்தை கொடுப்பான் என்று உங்களின் மேலதிகாரிகள் நினைத்திருப்பார்கள். அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவுதான் நீங்கள் கடின உழைப்பையும் உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தினாலும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாத ஒரு நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் மகரம் ராசி என்பர்களே, இனி நீங்கள் இன்னும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களின் வேலை, உங்களின் யோசனை, உங்களுடைய முயற்சி ஆகியவற்றை சரியான முறையில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அமைதியாக இருப்பது நல்ல குணம். ஆனால் உங்களுடைய திறமையை மறைத்து வைப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்கக்கூடாது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவான் தொழில் பொறுப்பு, கடின உழைப்பின் பலனை குறிக்கும் ஒரு கிரகமாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் செய்த உழைப்புக்கு தாமதமாகவே இருந்தாலும் உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே
நடக்க ஆரம்பிக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது இன்னும் நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க தொடங்கும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகங்கள் வேண்டும். எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சரியான ஒரு விஷயத்துடன் செய்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறத் தொடங்கும். கல்வியில ஒரு முன்னேற்றங்கள் இப்பொழுது ஏற்படும். எதிலும் ஆதாயத்துடன் செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய பொன்னான நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் அதிலும் சில நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலை இடத்தில் புதிய பொறுப்புகள் இப்பொழுது கிடைக்க தொடங்கும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையா வேலை செய்தாலும் மற்றவங்களுக்காகவே உழைத்தாலும் இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கவே இல்லை. உங்களுடைய திறமை யாரும் மதிக்கலையேன்னு ஆபீஸ்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுதிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கான திறமைக்கான தகுந்த அங்கீகாரங்களும் கௌரவங்களும் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பார்த்து வியந்து உங்களிடம் சில புதிய முக்கிய பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் ஒப்படைக்க போறாங்க. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இது உண்மைதானா, கனவு இல்லையே என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய தருணங்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதே வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து கம்பீரமாக வலம் வரக்கூடிய யோகங்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வந்துடுச்சு. வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மகரம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை பொறுப்புடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே உங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நேரங்கள் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் செய்யக்கூடிய தொழிலை தெளிவாக செய்து குடிக்க வேண்டும் என்கிற ஒரு மனமானது உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். பல நேரங்கள்ல உங்களுடைய உழைப்பை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே நீங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் ஓய்வெடுத்த நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய கடமையை நினைத்து செயல்பட்டிருக்கக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அதற்கான பாராட்டு தாமதமாகவே கிடைத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் என்னுடைய திறமையை யாராவது கவனிக்கிறார்களா என்ற வருத்தமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வேலையிடத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம் என்று ஜோதிட நம்பிக்கைகளின்படி நிச்சயமா கூறப்படுகிறது. நீங்கள் இதுவரைக்கும் செய்த உழைப்பு வீணாகவில்லை. உடைய செயல்பாடுகள் சரியான நபர்களின் கவனத்திற்கு இனிமே வரக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. சனி பகவான் தொழில், உழைப்பு, பொறுப்பு ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் என்று இந்த ஒரு நேரத்தில் உங்களால நம்ப முடியும். அப்படிப்பட்ட நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதனையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மாறத் தொடங்கும். கல்வியில ஒரு முன்னேற்றங்கள் இப்பொழுது ஏற்படும். எதிலும் ஆதாயத்துடன் செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய பொன்னான நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் அதிலும் சில நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். வேலை இடத்தில் புதிய பொறுப்புகள் இப்பொழுது கிடைக்க தொடங்கும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையா வேலை செய்தாலும் மற்றவங்களுக்காகவே உழைத்தாலும் இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கவே இல்லை. உங்களுடைய திறமை யாரும் மதிக்கலையேன்னு ஆபீஸ்ல உங்களுக்குள்ளேயே
உண்மையிலேயே நீங்கள் அழுதிருப்பீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கான திறமைக்கான தகுந்த அங்கீகாரங்களும் கௌரவங்களும் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களின் திறமையை பார்த்து வியந்து உங்களிடம் சில புதிய முக்கிய பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் ஒப்படைக்க போறாங்க. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இது உண்மைதானா, கனவு இல்லையே என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய தருணங்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதே வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து கம்பீரமாக வலம் வரக்கூடிய யோகங்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வந்துடுச்சு. வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மகரம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை பொறுப்புடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே உங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நேரங்கள் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் செய்யக்கூடிய தொழிலை தெளிவாக செய்து குடிக்க வேண்டும் என்கிற ஒரு மனமானது உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். பல நேரங்கள்ல உங்களுடைய உழைப்பை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே நீங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். மற்றவர்கள் ஓய்வெடுத்த நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய கடமையை நினைத்து செயல்பட்டிருக்கக்கூடிய